சிப்பியின் உள்ளே அந்த ரகசிய புத்தகம் ஒளிர்கிறது. ஷைனி புத்தகத்தை தொடப்போன போது மீண்டும் அந்த குரல் கேட்டது. நீ அந்த நூலை பெற்றால் என்ன செய்ய விரும்புவாய்? ஷைனி தயங்காமல் பயமின்றி சொன்னாள், இந்த நூலைக் கொண்டு கடலையும் அதில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் நன்றாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக் கொள்வேன். அப்போ அந்த மாய புத்தகம் முழு விதத்தில் திறந்தது. மந்திர நூல் ஷைனியின் கையிலே பளபளக்கத் தொடங்கியது. புத்தகம் ஒளி வீசியது. ஷைனி மெர்மெய்ட் மாதிரி இருந்தாவ ஒரு அழகான இளவரசி மாதிரி மாறிவிட்டால். அவளுக்கு முத்து மாலை, அழகான ஆடை வந்தாச்சு. இப்போ ஷைனி கடலின் பாதுகாப்பாளியாக ஆனாள். நம்ம மனசு நல்லா இருந்தா எதையும் செய்யலாம் என்று அவள் மகிழ்ச்சியாக சொல்லினாள்.